என்னப்பா பண்ண சொல்ற? நேத்து ராத்திரி நான் வழக்கம் போல குரட்டை விட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்து இருந்தேன். என் குரட்டை சத்தம் கேட்டாதான் அவ நிம்மதியா தூங்குவா. அப்படி ஒரு அந்யோன்யம். அத பத்தி அப்புறம் விலாவரியா நான் சொல்றேன். ஆமா, நான் எங்க விட்டேன்? கொரட்டையில விட்டீங்க. விட்ட இடத்துலயே பிடிக்கிறேன். ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு கரஸ்பாண்டன்ட் எனக்கு போன் போட்டு, நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஷூட்டிங் நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் கவனி, கிளாஸ் நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஷூட்டிங் கரெக்டா நடக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிவிட்டாரு. எனக்கும் ஷூட்டிங் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால ஓகேன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன கவர்மெண்டா சம்பளம் கொடுக்குது? கரஸ்பாண்டன்ட் தானே கரன்சியை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. என்ன பாக்குற? நீ என்ன மாதிரி மீராவுடைய ரசிகன்னு தெரிஞ்சிருந்தா 12:05 போன் போட்டு இந்த ஷூட்டிங் மேட்டரை உனக்கு சொல்லி இருப்பேன். நாளைக்கு அவங்க ஷூட்டிங் வருவாங்களா சார்? என்ன மீராவுக்கு கால் ஷீட் பாக்குற மேனேஜர் நினைச்சுக்கிட்டியா? மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், நான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபல். இல்ல, இன்னைக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கும் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நோ, நாளைக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா மீராவுடைய கால் டைட்டா இருக்குதா. கால் ஷீட் டைட்டா இருக்குதா. மிஸ் பண்ணிட்டேன். தம்பி, இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடாத. பா,